ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். மகா நகரமாகிய நினிவேனுடைய அக்கிரமம் தேவ சமூகத்துல எட்டினதுனால அதற்கு விரோதமா பிரசங்கம் பண்ணுன்னு தேவன் யோனாவை அழைக்கிறாருங்க. யோனாவும் பல பிரச்சனைகளை கடந்து நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று அதற்கு விரோதமா பிரசங்கமும் பண்றாரு. இந்த செய்தியை கேட்டு நினிவேயின் ராஜா செய்ததை சற்றே கவனியுங்கள். அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தானா. அது மட்டும் இல்லாமல் அவரவர் தம் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்புங்கள், தேவன் நம்மேல் மனஸ்தாபப்பட்டு ஒருவேளை தம் கோபத்தினின்று திரும்பினாலும் திரும்புவார் என்று ஜனங்களுக்கு கட்டளையிட்டானாம். நினிவேயின் ராஜா செய்த இந்த காரியம் அப்படியே நம்மை பிலிப்பியர் 2:6-7 அழைத்து செல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்காக அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் பரலோகத்திலிருந்து சிங்காசனத்தை விட்டு எழுந்து நம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறி பூமிக்கு வந்தாருங்க. அது மட்டும் இல்லாமல் தேவ கோபத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று நம்மிடத்தில் கூறினாருங்க. அன்று நினிவேயின் ஜனங்கள் தேவனை விசுவாசித்து மனம் திரும்பினதால் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். இன்று நாம் இயேசுவை விசுவாசித்து பாவத்திலிருந்து மனம் திரும்புவோமானால் வரப்போகும் பூமியின் அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவது அதிக நிச்சயம்ங்க. யோனா 2:8 சொல்லுகிறது, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று. இனி காலம் செல்லாது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஏனென்றால் பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறவர் யோனாவிலும் பெரியவர். Thank you. God bless you.